Good morning, champion. This is Professor Suren from Government College of Technology. I am having my technical champion Kavipriya along with me. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கப்புள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். கப்புள் பற்றி கொஷின்ஸ் மூலிமா நம்ம லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? When trying to turn a key into a lock, the following is applied. Option A, coplanar force. Option B, lever. Option C, moment. Option D, couple. சின்ன சின்ன பிரின்சிபிள்ஸு. ஸோ நம்ம வந்து ஒரு சாவியை எடுத்து பூட்டுக்குள்ளே போட்டு திருப்பும் போது என்ன ஆக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சாவி எடுத்து பூட்டுக்குள்ளே நடக்கிற ஆக்ஷன் வந்து அது வந்து கப்புள் அப்படின்றாங்க. கப்புள்னா என்ன அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். இது வந்து விச் ஹேஸ் டு பி செப்பரேட்டட். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் நீங்கள் கொடுக்குறோம், இங்கேயும் 10 நியூட்டன் கொடுக்குறோம் வச்சுங்களேன். ஸோ அபவுட் ஏ காமன் பாயிண்ட் இட் வில் காஸ் ஏ ரொட்டேஷன் மோஷன். அதான் கப்புள் சொல்லுவாங்க. சாவியை சாவியை பூட்டுக்குள்ளே போடும்போது நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா கப்புள் தான் நடக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? A couple produces option A, translatory motion. Option B, rotational motion. Option C, combined translatory and rotational motion. Option D, none of these. கப்புள் அப்படின்னாலே வந்து இட் வில் காஸ் ஒன்லி ரொட்டேஷன் மோஷன். இந்த ரெண்டுமே வரும்போது சுத்தது மட்டும்தான் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்லேஷன் மோஷன் வரவே வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இப்போ கப்புளில் வந்து ரொட்டேஷன் மோஷன் மட்டும்தான் வரும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். சாவியை போட்டு திருப்பும்போது ரொட்டேஷன் மோஷன் தான். நம்ம வழக்கமாக டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் வராதுன்னா அப்போ சி வராது, ஏ வராது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரொட்டேஷன் மோஷன்றது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம கப்புள்லேயே வந்து நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கப்புளில் வந்து பி இருக்குது இல்லையா, அந்த பியை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இந்த பியோட இந்த எல், இந்த பியும் எல்லையும் சேர்த்தோம்னா எல்லை வந்து இன்ஃபினைட்டாக போட்டு ஆர் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ ஆர் ஃபார் ரொட்டேஷன் மோஷன் அப்படின்னா, இல்லாட்டி பிக்கு பக்கத்தில் இருக்க வார்த்தை வந்து பி கியூ ஆர் ஃபார் ரொட்டேஷன் மோஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கப்புள்னாலே நமக்கு ரொட்டேஷன் மோஷன் ஞாபகம் வரணும், டிரான்ஸ்லேட்டிவ் மோஷன் ஞாபகம் வரக்கூடாது. ஸோ ரெண்டு விஷயம் பார்த்தோம். கப்புள்னா வந்து ரொட்டேஷன் மோஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கீ திருப்பது வந்து கப்புள்னு பார்த்தோம். ஸோ ரெண்டு விஷயத்த நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம்.